ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேர் ஊர் எதாவது சொல்கிறீங்க. அதே மாதிரி நாங்கள் என்னவா இருக்கோன்றதை நாங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. மதர்னாலே மதர் தான். அது சிங்கிளாக இருந்தா என்ன, ஜாயிண்டாக இருந்தா என்ன, மதர்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், எல்லாமே தியாகம் தான். அந்த இடத்துல நான் சிங்கிள் மதர்னு சொல்லிக்கிறதுல ஏன் சொல்லக்கூடாது? அது ஏன் சிங்கிள் மதர்னு சொல்லி அந்த பவுண்டரி செட் பண்ணுறீங்க? இன்னமும் பல பெண்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஃபேமிலி செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால வெளில சொல்ல முடியல. அவங்க வந்து ஒரு புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. வந்து அவங்கள ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரணும்ன்றத நான் எம்பசைஸ் பண்ணல. இல்ல நீங்க சொன்னது அப்படிதான் மீனா. தெரியாம சோஷியல் மீடியால நான் ப்ரௌடா நான் வந்து சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்ட்ல நீங்க சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. அந்த கண்டென்ட் வந்து எப்படி வந்து அதான இம்பாக்ட் வந்து சொசைட்டில இருக்குன்றத யாரும் யோசிக்கிறதே இல்ல. டிவோர்ஸ் ரேட் கம்மியா தாங்க இருந்திருக்குது, இல்லன்னு சொல்லல. ஏன்னா பெண்கள் எல்லாரும் புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குழந்தைக்காக ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலாம்னு இருந்திருக்காங்க. இப்போ அது தேவையில்லை. அந்த காலத்துல பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு ஃப்ரீடம் ஒன்லி. அட்ஜஸ்ட்மென்ட் இல்லனா கடைசியா எல்லாரும் அனாதை. அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒரு லிமிட் இருக்கு. முழுக்க டிவோர்ஸ்டு சிங்கிள் மாம்ஸ் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதை உயர்த்தி பிடிப்பது எனக்கு ஏற்புடையதாக இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு தரப்பும் இந்த பக்கம் இருக்காங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? இவங்க ரெண்டு பேருக்கு நடக்க போற விவாதம் அல்லது பேச்சுவார்த்தை தான் இன்றைக்கான நீயா நானா. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஒரு ப்ரௌட் சிங்கிள் மதர் அப்படின்னு எப்படியெல்லாம் முன்னிறுத்துறீங்க, எங்கெல்லாம் முன்னிறுத்துறீங்க? சார், ஃபேமிலிக்குள்ள நான் யார் என்ன கேட்டாலும் எஸ் ஐ எம் சிங்கிள் மாம்ன்றது சொல்றது. இதுல வேற டேக் ப்ரௌட் சிங்கிள் மாம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். அண்ட் அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியால ஒரு சிங்கிள் மாமோட லைஃப் ஜர்னி எப்படி இருக்குதுன்றத நான் ரெகுலரா பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறேன். ஒரு போக்குல ஒரு சோஷியல் சர்வீஸ். பிள்ளைங்க வந்து நிறைய விஷயத்தை பார்த்து பயந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவங்களுக்கு நான் மோட்டிவேஷன் கொடுக்கும்போது ரொம்ப தைரியமாக சொல்லுவேன், கவலைப்படாதீங்க, நீங்கள் வந்து பி ஏ சிங்கிள் மாம், நான் இவ்வளோ செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாராலையுமே செய்ய முடியும். ஃப்ரீ அட்வைஸ் கேட்டா கேளுங்க, கேட்காட்டி போங்க. பெருசாக எந்த சப்போர்ட்டும் இல்லைனாலும் நம்மளால சாதிச்சிட முடியும்னு நானே வாலண்டியராக அதை ப்ரௌடாக சொல்லுவேன். ஓ, நீ அப்படி வரியா? இப்போ பசங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்கறது புரியுது. அங்கேயே அந்த சிங்கிள் மேம்ங்கிற அந்த ஸ்டேட்டஸை முன்வைக்கணும். இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. அது தெரியல. அவங்க வந்து இன்ட்ரோ பண்ற மாதிரியே நான் சிங்கிள் மதர்னு ப்ரையாரிட்டைஸ் பண்றாங்க சார். அவங்க ஏன் அதை முன் வைக்கிறாங்க? சிங்கிள் மதர்ன்றதை ஏன் முன் வைக்கிறாங்க? அப்படி கேளு. சொல்லுடைய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்கல உம்மா தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள் பேர் ஊர் எதாவது சொல்கிறீங்க. அதே மாதிரி நாங்கள் என்னவா இருக்கோன்றதை நாங்கள் சொல்கிறதுல எங்களுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டு போயினா அனுப்பிக்கிறது யாரு? நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் பேரை சொல்லுவீங்க, உங்கள் பேரை சொல்லுவீங்க. அவங்க சொல்றது என்னன்னா ஒரு டெசிக்னேஷன் மாதிரி நீங்களாவே அதை சொல்றீங்கன்னு கேட்குறேன். ஏன்னா நாங்கள் அதை வந்து க்ளோரிஃபை பண்ணல, பட் நாங்கள் அதுதானே. மதர்னாலே மதர் தான். அது சிங்கிளாக இருந்தா என்ன, ஜாயிண்டாக இருந்தா என்ன, மதர்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான், எல்லாமே தியாகம் தான். இங்க பாருங்கடா, பண்ற காமெடியும் நல்லா இல்ல, நீங்க செய்ய போற செயலும் நல்லா இல்ல. நார்மலைஸ் பண்றாங்க டிவோர்ஸ், சிங்கிள் மதர் எல்லாம் நார்மலைஸ் பண்றாங்க. பிளஸ் நம்ம சொசைட்டில வந்து இப்போ சிங்கிள் மதரா வாழ்றதுக்கு எல்லா பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு இவங்க நார்மலா சொல்றாங்க. அப்ப ஏன் மறுபடியும் இதை பெருசா நீங்க ப்ரௌடா நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்றேன்னு சொல்றீங்க? அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படிதான் பேசுவேன், அப்படிதான் பேசுவேன். இன்னமும் பல பெண்கள் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஃபேமிலி செட்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களால வெளில சொல்ல முடியல. அவங்க வந்து ஒரு புழுக்கத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். சோ எங்கள மாதிரி சிங்கிள் மதர் நாங்க பாருங்க தனியா எல்லாத்தையும் நாங்க சமாளிச்சிட்டு இருக்கிறோம் சொல்லும்போது ப்ராபபிலி அவங்களுக்கும் அதுல இருந்து ஒரு தைரியம் வரலாம். தைரியம் வந்து சரி நம்ம வேலைக்கு போகலாம், நம்மளும் நம்ம குழந்தைங்களுக்கு பண்ணலாம் அப்படின்ட்டு. நான் வந்து அவங்கள ஃபேமிலியை பிரேக் பண்ணிட்டு வரணும்ன்றதை நான் எம்பசைஸ் பண்ணல. இந்த கதையால நம்ம கிட்ட வேண்டாம், எவ்வளவு பார்த்திருக்கோம். சோஷியல் மீடியால இப்ப நடக்கிற விஷயம் அதுதான். ஒரு டிவோர்ஸ் வந்து கோர்ட்ல ஃபைல் பண்றாங்கன்னா அது பின்னாடி 1000 வழிகள், குழந்தையோட ஃபியூச்சர், பொருளாதார சுமை. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. பிளஸ் வந்து ஒரு நடைமுறை கோர்ட் எப்படி இருக்குன்றது எதுவுமே தெரியாம சோஷியல் மீடியால நான் ப்ரௌடா நான் வந்து சிங்கிள் மாமா இருக்கேன்னு ஒரு செகண்ட்ல நீங்க சொல்லி ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்றீங்க. அந்த கண்டென்ட் வந்து எப்படி வந்து அதான இம்பாக்ட் வந்து சொசைட்டில இருக்குன்றத யாரும் யோசிக்கிறதே இல்லை. அது எப்படிங்கிறது? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் பெரியவங்க கிட்ட மணிக்கணக்கில் வாயாடுறீங்க. இந்த விஷயம் முக்கியமான விஷயம், இதுக்கு மட்டும் ஜெக வாங்கிடுறீங்க. டிவோர்ஸ் ரேட்டு கம்மியாக தாங்க இருந்திருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பெண்கள் எல்லாரும் புழுக்கத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குழந்தைக்காக ஃபேமிலிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழலான்னு இருந்திருக்கிறாங்க. ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். இப்போ அது தேவையில்லை. அந்த காலத்துல பெண்கள் நிறைய பேர் வேலைக்கு ஃப்ரீடம் ஒன்லி. அட்ஜஸ்ட்மென்ட் இல்லனா கடைசியா எல்லாரும் அனாதை. அட்ஜஸ்ட்மென்ட்க்கு ஒரு லிமிட் இருக்குது. ஓரளவுக்கு மேல் தான் நாம் பொறுமையை கையாள முடியும். அதற்கு மேல்
செய்ய வேண்டியதை செய்வோம். அவங்க சொல்ல வர்றது என்ன சொல்ல ட்ரை பண்ணாங்க அப்படின்னா, நீங்க இதுல சுதந்திரம் இருக்கு, இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக இருக்குங்கிற பிம்பத்தை நீங்க கொஞ்சம் சலனமான மனநிலையோடு இருக்கவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறீங்கன்னு அவங்க சொல்றாங்க. எதுக்கு இதெல்லாம்? தனியா ஒரு அப்பாவால குழந்தையை வளர்க்க முடியாதுன்னா அம்மாவாலையும் வளர்க்க முடியாது, அம்மாவால வளர்க்க முடியுதுன்னா அப்பாவாலையும் வளர்க்க முடியும். சரிங்களா? ஸோ இது எதுவுமே நார்மல் கிடையாது. நீங்க வந்து உங்களுக்கு டிவோர்ஸ்ன்றது ரைட்ஸ், நீங்க வந்து ஸ்ட்ராங்கா வந்து எடுத்துடுறீங்க. ஆனா நம்ம சட்டத்திலே ஒரு பெரிய கொள்கை இருக்கு, என்ன தெரியுமா? உனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் தெரியாது. நமக்குள்ளே நிறைய ரூல்ஸ் இருக்கு. ஒரு அம்மா ஜெயிக்கிறாங்களா அப்பா ஜெயிக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, குழந்தை ஜெயிக்குதா அதுதான் முக்கியம். குழந்தை எவ்வளவு பார்த்திருப்பேன். எப்படி நீங்க அந்த இடத்துல சைல்டு வெல்ஃபேர் ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறதுனால சைல்டு வெல்ஃபேர் அம்மாவோட அன்பை அம்மா கொடுக்க முடியும்னா அப்பாவோட தோல் அப்பா தான் கொடுக்க முடியும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. நான் யாருக்கு என்ன த்ரோ சார் மறுபடியும் இவங்க பயம் கொடுத்துறாங்க சார். இன்னைக்கு முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இவங்க பயம் கொடுத்துறாங்க. எவ்வளவு பேர் புழுக்கத்துல இருக்காங்க, அவங்களெல்லாம் நீ அதுக்குள்ளே இரு அப்படின்னு நீங்க பயமுறுத்துறீங்கிறாங்க. என்ன மிரட்டறியா? ஆனா நீங்க சாதாரணமா ஒரு கண்டென்ட் போட்டு மக்களை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆக்கிடுறீங்க. அப்போ வந்து நார்மலா யோசிக்கிறவங்க கூட அதிகமா யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. நாங்க இந்த இடத்துக்கு வந்தது அத்தனை வழியை கடந்து தான் நாங்க வந்திருக்கோம். அவங்க சொல்ல வர ஒரு நிமிஷம், இப்போ எல்லாருமே என்னன்னா இந்த பக்கம் நான் வழியை கடந்து வந்தேன் அதை தான் முன் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. எனக்கு இந்த ஆன்சர் பண்ண மாட்டேங்கிறீங்க. மற்றவங்க நினைக்கிறத வச்சு நான் தீர்ப்பு சொல்ல முடியாது. நான் சரியான தீர்ப்பு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு ஆதாரம் தேவை. ஆனா ஆதாரம் அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு கோர்ட்டு போராடுது குடும்பத்தை சேர்த்து வைக்க. நீங்க சிம்பிளா ஒரு சிங்கிள் மாம் வேர்ல்டு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்கும், சுதந்திரமா இருக்கும்னு ஒரு 30 செகண்ட்ஸ்ல ஒரு வீடியோவை போட்டு நீங்க ஏன் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லுவோம் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு சொல்லி. இது ஒரு கால கொடுமை சார். சில டிசிஷன்ஸ்லாம் ஒன்றா இருக்கும் போது எங்களால் அதை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் இப்போ நான் சிங்கிள் மாமா இருக்கும் போது ப்ளஸ் என்ன மைனஸ் என்னன்னு எல்லாமே நாங்களே அனலைஸ் பண்ணி பண்ணும்போது அதை ப்ரௌடாக நாங்கள் சொல்லாமே ஆஃப்டர் டிவோர்ஸ் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கோம். புடுங்கிருப்பாரு அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்கே நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுக்கிட்டு இது பேசுது. ஒரு வீடு வாங்குறதா இருக்கட்டும், ஒரு கார் வாங்குறதா இருக்கட்டும், குழந்தைங்களுக்கு செலவு பண்ணுறதா இருக்கட்டும், நாங்கள் பண்ணுறதை வந்து ஆஃப்டர் டிவோர்ஸ் நாங்கள் பண்ணியிருக்கோன்னு நாங்கள் ப்ரௌடாக சொல்லாமே. சொல்லும் போது எவ்வளவு கர்வமா இருக்குன்னு என்னடா வேணும்? ஒன்ன மாதிரி லுச்சா பசங்களுக்கெல்லாம் இது கிடைக்காது.